மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 7. ஜெயலட்சுமி அம்மாவின் குலதெய்வம் ஸ்ரீ மாயாண்டி சுடலை ஆண்டவர் கோயில். அந்த கோயில் ஊர் எல்லையில் அமைந்திருந்தது. சுற்றிலும் பல ஏக்கர் பரப்பளவில் நெல் விளையும் பூமி. நடுநாயகமாக கோவில், மிகப்பெரிய கோவில். ஸ்ரீ சுடலை மாடசாமி தன்னுடைய பரிவாரங்களான 21 தெய்வங்களுடன் அங்கே வீற்றிருந்தார். கோவிலை சுற்றிலும் மிக உயரமான மதில் சுவர், ஒரு ஓரத்தில் சமையல் கூடம், அதை ஒட்டி மிகப்பெரிய காலி இடம் இருந்தது. கோயில் கொடை சமயங்களில் அங்குதான் பந்தல் போட்டு சாப்பாட்டு பந்தி நடக்கும். இன்னொரு ஓரத்தில் வெளியூரிலிருந்து கோவிலுக்கு வரும் சொந்த வீடு வசதி இல்லாத நபர்கள் தங்குவதற்கும் பெண்கள் கோவில் கிணற்றில் குளித்துவிட்டு உடை மாற்றுவதற்கும் வரிசையாக நிறைய அறைகள் இருந்தன. மொத்தம் 4 நாட்கள் சாமிக்கு விசேஷம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு விளக்கு பூஜையோடு விசேஷம் ஆரம்பிக்கும். திங்கட்கிழமை கோவிலில் சாதாரணமாக 3 வேளை பூஜை மட்டும் செய்வார்கள். அன்று எந்த சாமிக்கும் விசேஷ பூஜை கிடையாது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை நடக்கும் பிரம்மாண்டமான பூஜைக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் அன்று நடக்கும். செவ்வாய்க்கிழமைதான் சிறப்பு பூஜை. மதியம் ஒரு சிறப்பு பூஜை இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை மதியத்திற்குள் முக்கிய தெய்வமான சுடலை மாடனின் பரிவார தெய்வங்கள் அனைத்திற்கும் கொடை கொடுத்து முடித்து விடுவார்கள். சுடலை மாடனின் 21 பரிவார தெய்வங்களில் அருணாச்சி அம்மன் மட்டும் சைவம். அதனால் அந்த வெள்ளிக்கிழமையே அவருக்கு பஞ்சாமிர்தம் பணியாரம் எல்லாம் செய்து படையல் வைத்து பூஜையை முடித்து அந்த அறையை பூட்டி விடுவார்கள். செவ்வாய்க்கிழமை விடிய விடிய சுடலை மாடனுக்கு மட்டும் பூஜை நடக்கும். கனியான் கூத்து, பூக்குழி இறங்குதல், அதுபோல சுடலை மாடனுக்கு வேண்டுதலாக கொண்டு வரும் அத்தனை கிடாக்களையும் வெட்டி சமைத்து அவருக்கு பெரிய படையல் போடுவார்கள். அந்த படையலில் அவித்த முட்டை, முருங்கைக்காய், குறும்பாட்டுக்கறி, பன்றிக்கறி எல்லாம் இருக்கும். எல்லாம் ஒரு அண்டா சமைப்பார்கள். அது தவிர ஒரு பெரிய அண்டா நிறைய சோறு. தவறாமல் சாராயமும் பீடியும் இருக்கும். இந்த உணவை சமைக்கும் போதும் அதை கொண்டு வந்து அவருக்கு படையலாக போடும்போதும் மூக்கையும் வாயையும் சேர்த்து வெள்ளை துணியால் இறுக்கி கட்டிக்கொள்ள வேண்டும். அதுதான் சம்பிரதாயம். பூஜை நடக்கும்போது அருள் வந்து சாமி ஆடுபவர்கள் தன்னை நாடி வந்து கேட்பவர்களுக்கு குறி சொல்வார்கள். அதை ஒரு சிலர் மூடநம்பிக்கை என்று குற்றம் சாட்டுவதுண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அருள் வாக்கின் மீது மிகுந்த நம்பிக்கை உண்டு. நம்பிக்கைதானே கடவுள். கல் என்றால் கல். அந்த கல்லையே கடவுளாக வணங்கினால் அது கடவுள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும். பூஜை முடிந்து கிடா பலி கொடுத்த பிறகு சாமி வேட்டைக்கு போகும். அவ்வாறு வேட்டைக்கு போகும் சாமியின் பின்னால் ஒரே ஒரு உரிமை மேளக்காரரும் ஒரு கணியானும் மட்டும் செல்வார்கள். வேறு யாரும் செல்லக்கூடாது. சாமி வேட்டைக்கு போகும்போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, எதிரில் யாரும் நிற்கக்கூடாது. வழிவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். இவை அத்தனையும் நடந்து முடியும் போது விடிந்துவிடும். அப்படியே கோவில் கிணற்றில் குளித்துவிட்டு பொங்கல் வைக்கும் வேலையை தொடங்குவார்கள் பெண்கள். பொங்கலை சாமிக்கு படைத்து வைத்து கிடா பலியிட்டு கோயில் கொடை சிறப்பாக முடிவுக்கு வரும். இறுதியாக இரவு சுடலை மாடனுக்கு படைத்த அந்த பெரிய படையலில் இருக்கும் உணவினை மொத்தமாக கிளறி அங்கே இருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். மிதமிஞ்சிய பரவசத்தோடு ஒவ்வொரு தெய்வங்களாக விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. கோவில் மண்ணில் காலடி எடுத்து வைத்ததுமே அவரையும் அறியாமல் நெஞ்சம் கனிந்து கண்கள் தானாக கண்ணீரை சொரிந்தன. நேராக சென்று மாடனின் சன்னதியில் விழுந்தவர் இத்தனை நாட்கள் வராததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகே அவரை வணங்க ஆரம்பித்தார். மனதில் இருந்த குறைகளையும் வேண்டுதல்களையும் மானசீகமாக தெய்வத்திடம் சொன்ன பிறகுதான் ஜெயலட்சுமிக்கு மனம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த அம்மாள் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பே சாமி அவருடைய மனக்குறையை தீர்த்து வைத்து விட்டாரே. ஒவ்வொரு தெய்வத்தின் சன்னதியாக அவர் செல்ல மனோரஞ்சனும் அவரை தொடர்ந்து சென்றான். ஒவ்வொரு சாமியை பற்றியும் அவன் கேட்கும் சந்தேகத்திற்கெல்லாம் சலிக்காமல் பதில் சொன்னார் ஜெயலட்சுமி. மேலும் ஒவ்வொரு சாமியின் பெயரையும் தாயிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் மனோரஞ்சன். எவ்வித கர்வமும் இல்லாமல் உண்மையான பக்தியோடு ஒவ்வொரு சாமியின் முன்பும் நெடுஞ்சான் கிடையாக மகன் விழுந்து கும்பிடுவதைக் கண்டு ஜெயலட்சுமிக்கு உள்ளூர ஒரே மகிழ்ச்சி. ஜெயலட்சுமியை அடையாளம் கண்டு நிறைய பேர் விசாரித்தார்கள். அப்படி ஒரு உறவினர் பெண்மணியோடு பேசிக்கொண்டே ஒரு இடத்தில் ஜெயலட்சுமி அமர்ந்துவிட தனியாக கோயிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் மனோரஞ்சன். கோவிலுக்கு முன்பிருந்த காலி இடத்தில் கம்பளம் விரித்து விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. கம்பளம் விரித்து அதிலேயே வரிசையாக விளக்குகளையும் இடைவெளி விட்டு அடுக்கி வைத்து விடுவார்கள்.
விளக்கு பூஜை செய்ய விரும்பும் பெண்கள் வரிகட்டும் இடத்திற்கு சென்று பணத்தை கொடுத்து விளக்கு பூஜைக்கான டோக்கனை பெற்றுக்கொண்டு ஒரு விளக்கின் அருகில் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பூஜைக்கான பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொருவராக கொண்டு வந்து வைப்பார்கள். அனைத்து பொருட்களையும் வைத்து நெய்வேத்தியத்திற்கான சர்க்கரை பொங்கலையும் வைத்த பிறகு விளக்கு பூஜை தொடங்கும். எப்படியோ குறித்த நேரத்துக்கு தான் ஒப்புக்கொண்டிருந்த வேலையை செய்வதற்கு வந்துவிட்டாள் மஞ்சரி. அவளுக்கு முன்பே வந்த யமுனா அனைவரது இலையிலும் துண்டு துண்டாக வெட்டி வைத்த மல்லிகை பூக்களை வைத்துக் கொண்டிருந்தாள். இவளை கண்டதும் அவள் கையில் மஞ்சள் கரைத்து வைத்த கிண்ணத்தை கொடுத்த யமுனா, டக்குன்னு எல்லா இலையிலையும் ஒரு ஸ்பூன் வச்சு விட்டுரு மஞ்சு என்று சொல்ல, மஞ்சளை வலது கை ஆட்காட்டி விரலால் தொட்டு பார்த்த மஞ்சரி, என்ன மைனா இவ்வளவு திக்கா இருக்குது? இப்படி இருந்தா எப்படி எடுத்து இலையில வைக்கிறது? இது எப்படி விளக்குல ஓட்டும் என்று கேட்க, அம்மா தாயே, கேள்வியா கேட்டு ஆளை கொல்லாத. போய் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு டைல்யூட் பண்ணிட்டு வேலையை முடி. பைப் இருக்கும் பக்கமாக கையை நீட்டி சொல்லிவிட்டு யமுனா வேலையை தொடர, கோயிலுக்கு பின்பக்கம் இருந்த பைப்பிற்கு வந்தாள் மஞ்சரி. பைப்பிலிருந்து தண்ணீரை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கெட்டியாக இருந்த மஞ்சளை கரைத்து கொண்டே இருந்தாள் மஞ்சரி. சரியான பதம் வந்ததும் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு இடது கையால் மஞ்சள் கிண்ணத்தை சற்று தூக்கி பிடித்து வலது கையால் அதை கரண்டியால் கிளறிக்கொண்டே வந்தவள் எதிரே வந்தவனை கவனிக்காமல் இடித்து கொள்ள, அவள் கையில் இருந்த மஞ்சள் கொஞ்சம் அவன் சட்டையில் சிந்திவிட்டது. எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகளாத்தான் இருக்கும் என்று அசால்ட்டாக நிமிர்ந்து எதிரே நின்றவனை பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் வெளியே தெரித்து விழுந்து விடவில்லை. ஆமாம், எதிரே அவளை அமர்த்தலாக பார்த்து கொண்டு நின்றது மனோரஞ்சன். மஞ்சரிக்கு நாக்கு உலர்ந்து மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது போல வார்த்தையே வரவில்லை. சாரி 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 என்று 1000 முறை மன்னிப்பு கேட்டவள் இடுப்பில் சொருகியிருந்த கர்ச்சிப்பை எடுத்து அவனுடைய சட்டையில் ஒட்டியிருந்த மஞ்சளை துடைத்து விட்டாள். வாசலில் நின்று பேசி சிரித்ததற்கே உங்களால் என் தூக்கம் கலைந்து போய்விட்டது என்று பேயாட்டம் ஆடினான். இப்போது என்னவென்றால் அவனுடைய புது வெள்ளைச் சட்டையில் மஞ்சளை கொட்டி வைத்திருக்கிறாள். இதற்கு என்ன ஆட்டம் ஆடப் போகிறானோ? ஐயையோ, கோயில் வேற, ஊர்க்காரர்கள் அனைவரும் இருப்பார்கள். அவமானமாக போய்விடுமே. பயத்தில் மஞ்சரிக்கு கையும் காலும் கிடுகிடுவென நடுங்கியது. அதே நடுங்கும் விரல்களோடு இன்னமும் அவன் சட்டையில் ஒட்டியிருந்த மஞ்சளைத்தான் அவள் துடைத்து கொண்டிருந்தாள். பதட்டத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மாயாண்டியப்பா, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திரு. அடுத்த கோயில் குடைக்கு உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். தாயா பிள்ளையா பழகியிருக்கோம், கைவிட்டுறாதீங்க தெய்வமே. மனசுக்குள் அவள் சாமியை நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கும் போதே உயிர் காப்பான் தோழன் போல மஞ்சரி என்ற யமுனாவின் குரல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது. ஆஹா, சாமின்னா இவர்தாயா சாமி, இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. உள்ளுக்குள் மகிழ்ந்தவள், இதோ வரேன் யமுனா என்று குரல் கொடுத்து கொண்டே அவ்விடத்தை விட்டு ஓடி மறைந்தாள். சட்டையில் படிந்திருந்த மஞ்சள் கரையை தொட்டு முகர்ந்து பார்த்து கொண்டே மஞ்சரி சென்ற திசையை நோக்கி திரும்பினான் மனோரஞ்சன். அத்தியாயம் 8. ஒரு சின்ன சிரிப்போடு கையில் இருந்த மஞ்சளின் வாசத்தை முகர்ந்து கொண்டிருந்தவனின் சிரிப்பு சட்டென்று நின்றது. அது சற்று முன் அவனை கண்டு மஞ்சரியின் கண்களில் தெரிந்த பயம், அவள் விரல்களின் நடுக்கம். ச்சே, என்னடா டாக்டர் நீ எல்லாம் இப்படி ஒரு பொண்ணை உன்னை பார்த்து நடுநடுங்க வச்சிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவனுக்கே அவனை நினைத்து கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. மதியம் நடந்தது மிகவும் ஒரு சாதாரண விஷயம். கிராமங்களில் பெண்கள் அடுத்தவர் வீட்டில் போய் பூ பறிப்பதும் பேசி சிரிப்பதும் இதெல்லாம் சகஜம்தானே. அதுவும் வெகு நாட்களாக பூட்டி கிடந்த வீடு, யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் வந்திருப்பார்கள். பிறகு வந்து பூ பறித்துக் கொள்ளுங்கள், நான் தூங்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த பெண்களும் வந்த வழியே போயிருப்பார்கள். இல்லை, நாங்கள் அனைத்து பூக்களையும் பறித்துவிட்டுத்தான் போவோம் என்று அங்கே உட்கார்ந்து தர்ணா பண்ணி கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். என்னவோ பெரிய இவன் போல கதவை திறந்து கொண்டு போய் அப்படி காட்டுக்கத்தல் கத்தி அவர்களை விரட்டி அடித்திருக்க வேண்டுமா? அவமானமாக இருந்தது ரஞ்சனுக்கு. அதிலும் குறிப்பாக அந்த பெண் மஞ்சரியிடம் தான் நடந்து கொண்ட விதம். என்னவோ அவளே அவன் மேல் ஆசைப்பட்டு வந்து மேலே விழுந்ததைப் போல எவ்வளவு கோபத்தோடு அவளை பிடித்து தூர தள்ளிவிட்டான். சற்று முன் அந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த பயத்தை கண்ட பிறகு நொந்து போனான் மனோரஞ்சன். ஒரு பெரிய வில்லனை கண்டது போல
அவனைக் கண்டு அவள் எப்படி நடுநடுங்கி போனாள்? கண்டிப்பாக அவளை கண்டுபிடித்து சந்தித்து மதியம் அவன் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் அவளுக்கு அவன் மீது உள்ள பயம் விலகும். என்ன, மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஊரில் இருப்பான். வீணாக எதற்கு ஒரு பெண்ணை பகைத்துக் கொண்டு? சே, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி கத்திவிட்டோமே. சரியான சிடுமூஞ்சி என்று நினைத்திருப்பாளோ? கையில் மஞ்சள் கிட்டம் வைத்திருந்தாள். இப்போது எங்கே இருப்பாள்? ஒருவேளை விளக்கு பூஜை நடைபெறப் போகிறது என்று மைக்கேல் சொன்னார்கள். அப்படியானால் அந்த இடத்தில் இருப்பாளோ? கண்களால் அலசிக்கொண்டே கோவிலை சுற்றி வந்தான் மனோரஞ்சன். எண்ணியபடியே விளக்கு பூசை நடைபெறும் இடத்தில்தான் நின்று கொண்டிருந்தாள் அவள். கிண்ணத்தில் இருந்த மஞ்சளை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இலையில் வைத்துக் கொண்டிருந்தாள். அவன் பார்த்து கொண்டிருந்த போதே யாரோ ஒரு பையன் வந்து அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கிக் கொண்டு அவளிடம் ஏதோ சொன்னான். அவளும் தலையாட்டிக்கொண்டே காலியாக இருந்த ஒரு விளக்கின் பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டாள். மனோரஞ்சன் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது மஞ்சரி அமர்ந்திருந்த இடம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. எனவே அங்கேயே ஒரு சேரை போட்டு அமர்ந்து கொண்டான் அவன். சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த விளக்கின் ஒளி அவள் முகத்தில் பட்டு பிரதிபலிக்க, அந்த ஒளியில் இங்கிருந்து பார்க்க அவளது முகம் அவனை என்னவோ செய்தது. ஒரு பெண்ணின் முகம் இவ்வளவு அழகாக இருக்குமா? அந்த முகம் ஒரு ஆணுக்குள் பெயர் தெரியாத விந்தையான உணர்வுகளை எல்லாம் உருவாக்குமா? மெத்த படித்த மேதாவிதான். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை மனித உடலை அணு அணுவாக வெட்டி பிரித்து ஆராய்ந்து பார்த்தவன்தான். ஆனாலும் அவனுக்கும் சந்தேகம். புத்தகத்தில் படித்த காதல் ஹார்மோன்களின் சேட்டைகளை எல்லாம் தன் உடம்பில் இப்போது உணர்ந்தான் மனோரஞ்சன். அவள் நெற்றியில் வைத்திருந்த பொட்டில் இருந்த கல்லும் அவள் அணிந்திருந்த நகைகளில் இருந்த கற்களும் கூட சேர்ந்து அவளுமாக அந்த விளக்கொளியில் ஜொலி ஜொலி என்று ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். வெகு சிரத்தையாக விளக்கு பூஜை செய்து கொண்டிருந்தவளை தவிர வேறு எதையுமே பார்க்கவில்லை மனோரஞ்சன். அன்று அவளோடு பூ பறிக்க வந்தவளும் அவள் அருகில்தான் அமர்ந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஜாடியும் மூடியும் போல தோழிகளோ? விட்டு பிரியாத இரட்டையர்களைப் போல எப்போதும் ஒன்றாகவே சுற்றுவார்களோ? இருவரும் அவ்வப்போது குனிந்து எதையோ பேசிக் கொண்டார்கள். மங்களம் பாடி திருவிளக்கு பூஜை சிறப்பாக முடிவடைய அனைத்து பெண்களும் தாங்கள் பூஜை செய்து கொண்டிருந்த விளக்குகளை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார்கள். வாயிலில் நின்ற ஆண்கள் அனைவரும் பெண்கள் கையில் இருந்த விளக்குகளை வாங்கி கோவிலுக்குள் அடுக்கி வைத்தார்கள். கோவில் மணியோசையோடு பூஜை தொடங்க உட்கார்ந்திருந்த அனைவரும் அடித்து பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றார்கள். விளக்கை கொடுத்துவிட்டு மெதுவாக நகர்ந்து கடைசி வரிசைக்கு வந்தார்கள் மஞ்சரியும் யமுனாவும். அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டே இருந்ததால் மனோரஞ்சனும் அவர்களுக்கு பின்னே போய் நின்று கொண்டான். பெண்கள் இருவரும் பேசுவதை ஒட்டு கேட்பதற்கு வசதியாக. மைனா, நீ எப்படி வந்த? நான் கிளம்பி வரும்போது உங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. கிளம்பியிருப்பேன்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். வீட்டில் எல்லாருமே சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அதனால நானும் அவங்க கூடயே வந்துட்டேன். ஓ என்று கேட்டுக்கொண்ட மஞ்சரி, ஏ மைனா, இந்த கையில் போட்டிருப்பேன்ல பிரேஸ்லெட், அதை காணோண்டி. நான் கூட கவனிக்கல, பாட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. காணாமெல்லாம் போயிருக்காது. வீட்டுக்குள்ள தோட்டத்துல எல்லாம் நல்லா தேடிப்பாரு, எங்கேயாச்சும் கிடைக்கும். பெரிய போலீஸு ஐடியா சொல்றாங்க. ஆளை பாரு. அது எங்களுக்கு தெரியாதாக்கும். பிரேஸ்லெட் ஒன்று எங்கள் வீட்டில் காணாமல் போகல. சாயந்தரமா நாம வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு போனோம் பாரு, அப்பத்தான் பிரேஸ்லெட்டை காணோம். வெளியில எங்கேயோ தான் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். மஞ்சரி சொல்ல ஏதோ ஞாபகம் வந்தவளாக, ஏ மஞ்சு, நேற்று டக்ளஸ் மாமா வீட்டுக்கு பூ பறிக்க போனோம்ல, அந்த பூ கிணத்தை நீ இந்த கையில தானே பிடிச்சிருந்த. அப்போ உன் கையில பிரேஸ்லெட் இருந்ததை நான் பார்த்தனே. அநேகமா அதுக்கப்புறம் தான் அது கீழே விழுந்திருக்கணும் என்று சொல்ல, எங்க விழுந்துச்சோ, தொலைது விடு என்றாள் மஞ்சரி எரிச்சலாக. என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? 2 பவுனு, இன்னைக்கு விலையில 2 லட்சம் ரூபாய் என்று பிரமிப்பாக சொன்னவள் பிறகு போலியான ஒரு பெருமூச்சு ஒன்றை விட்டு, உனக்கென்ன பணக்காரி, 1 போனா 9 கிடைக்கும் என்று அங்கலாய்த்துக்கொள்ள வேண்டுமென்றே தோழியை மேலும் கீழுமாக ஒரு பார்வை பார்த்த மஞ்சரி, ஆமா, நாங்க பணக்காரி, இந்த அம்மா பஞ்ச பரதேசி. தெரு தெருவா போய் 4 வீட்டில் பிச்சை எடுத்தா தான் வயிற்றுக்கு சோறு கிடைக்கும். அப்படித்தானே மைனா என்று கேட்க, ஹீ ஹீ என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள் யமுனா. பூஜை முடிஞ்சதும் நான் கிளம்புறேன் மைனா, பாட்டி தனியா இருப்பாங்க என்று மஞ்சரி சொல்ல, உன் பாட்டி என்ன வயசு பிள்ளையா எவனை வந்து கடத்திட்டு போறதுக்கு? ரொம்ப தாண்டி பண்ற நீ. மைனா கிண்டல் பண்ண அவளை முறைத்தாள் மஞ்சரி. ரொம்ப குசும்புடி உனக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற சில மாத்திரை இருக்கு, அதை நான் போய் தான் எடுத்து கொடுக்கணும். ஏண்டி, எத்தனை வருஷமா மாத்திரை சாப்பிடுது அந்த கிழவி? ஏன்
அதுக்கு எடுத்து போட்டுக்க தெரியாதா? கடுப்பாக கேட்ட மைனாவை தோளில் அடித்தாள் மஞ்சரி. நாயே நாயே, ஏண்டி எங்க பாட்டியை கிழவின்னு சொல்ற? உங்க பாட்டிக்கு 16 வயசுன்னு எனக்கு தெரியாம போச்சு, அதான் என்று மைனா சிலிப்பிக்கொள்ள பொங்கி வந்த சிரிப்பை கடும் பாடுபட்டு அடக்கிக் கொண்டு நின்றான் மனோரஞ்சன். பூஜை முடிந்து கற்பூர ஆரத்தி எடுத்து அனைவரும் கண்களில் ஊற்றிக்கொண்டார்கள். தொடர்ந்து வந்த பூசாரியிடம் விபூதியை வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டாள் மஞ்சரி. மைனா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போ மஞ்சு, ஏன் இப்படி காலில் வெண்ணி ஊத்திக்கிட்ட மாதிரி பறக்கிற என்று மைனா சொல்ல, நின்றிருந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து சென்று சாப்பிடும் இடத்தை எட்டி பார்த்தாள் மஞ்சரி. அலைக்கடல் போல ஜனத்திரள். இந்த கூட்டத்திற்குள் நுழைந்து இடம் பிடித்து சாப்பிட்டு வருவதற்குள் வெடிந்து விடும். கூட்டத்தை பாத்தியா? அங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு போக 11 மணியாவது ஆகும். அது வரைக்கும் பாட்டி சாப்பிடாம பட்டினி இருக்கணுமா? வீட்டில் சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பொறுமையா சாப்பிட்டு போ. மாரியப்பன் கூட தானே வந்த, கார் எங்க நிக்குது? கார் முன்னால வயக்காட்டுக்குள்ள நிக்குது. சரி மைனா, நான் கிளம்புறேன். இல்ல, நீ தனியா போக வேண்டாம், வா, கார் வர நானும் கூட வரேன் என்று தானும் கிளம்பினாள் மைனா. கார் இங்க பக்கத்துல தாண்டி நிக்குது, நான் போய்க்குவேன் என்று மஞ்சரி சொல்ல, பிடிவாதமாக அவளையும் இழுத்துக்கொண்டு வெளியே நடந்தாள் யமுனா. அவர்களோடு அவர்கள் அறியாமல் பின்னால் நடந்தவன் இரு பெண்களையும் இங்கிருந்தே கவனித்துக் கொண்டு நின்றான். மஞ்சரியை பத்திரமாக காரில் ஏற்றி வைத்து கதவடைத்து கார் கிளம்பியதும் மஞ்சரிக்கு கைகாட்டி பிறகுதான் அங்கிருந்து கிளம்பினாள் யமுனா. அத்தியாயம் 9. ஜெயலட்சுமியும் ஜெகநாதனும் புதுக்குடியில் இருக்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். மிகவும் தாமதமாக விழித்ததால் மனோரஞ்சன் அவர்களோடு செல்லவில்லை. சிறுவயது ஞாபகத்தில் தோட்டத்து பம்பு செட்டில் குளிக்க வந்திருந்தான். அந்த தோட்டத்தை பராமரிக்கும் தவசி தாத்தா அவர்கள் வீட்டு தோட்டத்து சாவியை பக்கத்து தோட்டத்தில் இருக்கும் பெண்களிடம் கேட்டால் தருவார்கள் என்று போனில் தகவல் சொன்னார். வீட்டுக்கும் தோட்டத்திற்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம். காரை ஜெகநாதன் எடுத்து போய்விட்டார். அதனால் அங்கே வீட்டில் இருந்த பைக்கை எடுத்து வந்திருந்தான் மனோரஞ்சன். பைக்கை தோட்டத்து வாசலில் நிறுத்திவிட்டு சாவி வாங்குவதற்காக பக்கத்து தோட்டத்திற்கு வந்தான். ஒரு மிகப்பெரிய இரும்பு கேட் போடப்பட்டிருந்தது. அதற்கு பக்கத்திலேயே சின்ன கதவு ஒன்று. அதை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். நுழைந்ததுமே ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம். சிரிப்பு என்றால் அது என்ன விதமான, எப்படியான சிரிப்பு என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கண்ணால் கண்டபோது அந்த சிரிப்புக்கான அர்த்தம் அவனுக்கு விளங்கியது. பெண்கள் 2 குழுவாக தோட்டத்திற்குள் பிரிந்து நின்று கபடி விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் எதிரணிக்குள் பாடிச் சென்ற ஒரு பெண்ணைத்தான் பிடித்து அமுக்கி அவள் இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற பெண்கள். எல்லோரும் குனிந்திருந்ததால் யாருடைய முகமும் தெரியவில்லை. ஏ மைனா, போதும், அவளை விடுடி. நீ இப்படியே சிரிப்பு காட்டி எங்களை விளையாடவே விடாத என்ன? விளையாட்டு இடையிலேயே தடைப்பட்டு போன ஆத்திரத்தில் பேசிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண். ஆனால் அந்த பெண் மைனா என்று அழைக்கப்பட்டவள் அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. மைனா என்றால் அது அந்த பெண் மஞ்சுவின் தோழி அல்லவா? நேற்று இரவு அந்த பெண்ணை மஞ்சு அப்படித்தானே அழைத்து பேசினாள். கொஞ்ச நேரம் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றான் மனோரஞ்சன். ஆனால் அந்த பெண்கள் யாரும் அவன் பக்கம் திரும்பவே காணோம். பொறுமை இழந்து போய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ என்று சத்தமாக அழைத்து கையை உயர்த்தினான். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் சுவிட்ச் போட்டார் போல அந்த பெண்களின் சிரிப்பு நின்று போக, பெண்கள் அனைவரும் மொத்தமாக குரல் வந்த திசையை நோக்கி தலையை திருப்பினார்கள். ஐயோ, இவனா? 2 பெண்களும் ஒன்று போல வாய்க்குள் முனகியபடியே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மஞ்சரிக்கு மனோரஞ்சனை கண்டதும் வயிற்றை கலக்கிவிட்டது. நேற்று இரவு சட்டையில் மஞ்சளை கொட்டியதற்காக இப்போது தேடி பிடித்து திட்ட வந்திருக்கிறானோ என்ற பதட்டம் அதிகமாகிவிட்டது அவளுக்கு. அனைத்து பெண்களும் விழித்துக் கொண்டு நிற்கையிலேயே அவர்கள் அருகே வந்த மனோரஞ்சன், பக்கத்து தோட்டத்து சாவி வேணும், இங்க கேட்டா கொடுப்பாங்கன்னு தவசி தாத்தா சொன்னாங்க என்று அவன் சொல்ல, அப்போதுதான் போன உயிர் மீண்டு வந்தார் போல இருந்தது மஞ்சரிக்கு. அதற்குள் எவ்வளோ ஒருத்தி உள்ளே ஓடிப்போய் அவன் கேட்ட சாவியை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். வாங்கிக் கொண்டு, தேங்க்யூ வெரி மச் என்று சாவி கொடுத்த பெண்ணை பார்த்து சொல்லி சிரித்து விட்டு போனான். ஏ அப்பா, என்ன ஹைட்டு! வெள்ளை வெளியேர்னு இருக்காண்டி. இப்பவும் ஏசியிலே இருப்பானோ? இந்த சுத்துப்பட்டியில எங்கேயுமே இவனை பார்த்ததா ஞாபகம் இல்லையே. யாரடி இவன் என்று கேட்டவள் தலையில் நறுக்கென்று கொட்டினாள் யமுனா. சுத்துப்பட்டியில இல்லடி, இந்த ஜில்லாவிலேயே நீ இவனை பார்த்திருக்க முடியாது. வெளியூர்காரன், கோயில் கொடைக்கு வந்திருக்கான்.
டக்ளஸ் மாமா வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. தகவல் சொன்ன யமுனாவை மேலிருந்து கீழாக அனைத்து பெண்களுமே பார்த்தனர். அவனை பத்தின விஷயத்தையெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கியே, என்ன விஷயம்? உனக்கு எப்படி அவனை பத்தி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும்? ஒருத்தி பாயிண்ட் பிடித்துவிட திருதிருவனை விழித்தாள் யமுனா. ச்சே, தெரியாமல் வாய்விட்டு மாட்டிக்கொண்டோமோ? இவர்களிடம் உண்மையை சொல்ல முடியாது. மஞ்சுவும் மைனாவும் ஒரு வெளியூர்காரனிடம் திட்டு வாங்கியிருக்கிறார்கள் என்று காலேஜ் முழுக்க தண்டோரா போடாத குறையாக சொல்லிவிடுவார்கள். பெரிய அவமானமாக போகும். இந்த பிசாசுகளிடம் உண்மையை சொல்லவே கூடாது. எங்களுக்கு என்னடி தெரியும்? தவசி தாத்தா சொன்னாரு. அவர் இங்க சாவி வாங்க வருவார்னு கூட தாத்தா எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. அதான் அவர் வந்து கேட்ட உடனே டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி சாவியை எடுத்து வெளியில ஆணில மாட்டி வச்சிருந்தேன். போதுமா? வந்துட்டா பெருசா கேள்வி கேட்டுக்கிட்டு. போய் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து கள்ள காப்பி அடிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்காத. பொய்யும் மெய்யுமாக கலந்து நீளமாக பேசி கேள்வி கேட்ட பெண்ணை அந்த இடத்தை விட்டு விரட்டி அடித்தாள் யமுனா. அவளை முறைத்து கொண்டே, என்னவோ இவ ஒழுங்குமயிரா படிச்சு பாஸ் பண்ற மாதிரி என்ன திமிரா பேசுற பாரு. மஞ்சு இல்லனா இவ டப்பா டான்ஸ் ஆடிரும். அது தெரியாதா எங்களுக்கு? என்று கூட வந்த பெண்ணிடம் முனகிக் கொண்டே அவ்விடத்தை விட்டு அகன்றாள் யமுனாவை பார்த்து கேள்வி கேட்ட அந்த பெண். மோட்டார் போட்டு பம்பு செட்டு தொட்டியில் மொத்தமாக கிடந்து கும்மாளம் போட்டு குளித்துவிட்டு சென்று விட்டார்கள் மற்ற பெண்கள் எல்லாரும். யமுனாவும் அவளுடைய பெரிய அக்கா குடும்பத்தோடு கோயில் குடைக்கு வந்திருக்கிறாள் என்று கிளம்பி சென்று விட்டாள். மஞ்சரி மட்டும் தவசி தாத்தா வீட்டு எதிரே இருந்த மாமரத்துக்கு கீழே கிடந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். நாளை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கிறது. அதனால் படித்துவிட்டு மதியம் சாப்பாட்டுக்குத்தான் வருவேன் என்று வீட்டில் பாட்டியிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்திருந்தாள். வெள்ளையில் கருப்பு புள்ளிகள் போட்ட லாங் ஸ்கர்ட்டும் கருப்பில் டாப்ஸும் அணிந்திருந்தாள். புரியாத பாடங்களை யூடியூபில் கேட்டு மண்டையில் ஏற்றிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. படித்துக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மனோரஞ்சன் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ என்றவளை அழைக்கும் வரை குரல் கேட்டு நிமிர்ந்தவள் அவன் நின்ற கோலத்தைக் கண்டு தலையை குனிந்து கொண்டாள். ஆமாம், வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு வெற்று மார்போடு நின்றான் மனோரஞ்சன். இப்போதுதான் குளித்திருப்பான் போல. தலைமுடியிலிருந்து ஈரம் இன்னும் சொட்டிக் கொண்டிருந்தது. இடது தோளில் வெள்ளை டிஷர்ட் கிடந்தது. அவள் தலை குனிந்ததற்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. காரணம், அவன் ஒரு டாக்டர். கூச்ச நாச்சமெல்லாம் கொஞ்சமும் கிடையாது. இந்த உடலே அவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் போலதானே. அதில் என்ன கூச்சம் வேண்டி கிடக்கிறது என்ற எண்ணம் அவனுக்கு. அவள் அருகே வந்தவன் சாவியை அவளிடம் கொடுத்துவிட்டு, சாரி என்றான். என்ன இது அதிசயமா இருக்கு? மஞ்சளை கொட்டினதுக்கு வாய் வலிக்க திட்டுவான்னு பார்த்தா சாரி கேட்கானே, என்னவா இருக்கும்? தயங்கியபடியே ஏறிட்டு அவனை பார்த்தாள் மஞ்சரி. இந்த சாரி நேற்று ஈவினிங் உன்னையும் உன் கூட வந்த உன் ஃப்ரெண்டையும் கண்டபடி திட்டினனே, அதுக்கு. ஆக்சுவலா அது என்னோட கேரக்டரே கிடையாது. ஆனா என்னன்னு தெரியல, அந்த டைம்ல வந்த கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மோர் தென் 10 hours டிரைவிங் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. கை காலெல்லாம் ஒரே வலி. டீப் ஸ்லீப்பில் இருந்தேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்த சத்தம் என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதனால கொஞ்சம் கோவப்பட்டேன். உங்கள் 2 பேரையும் நான் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டேன். ரியலி ஐ எம் ஸோ சாரி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பயம் நேற்று நைட்டு நீ ஷர்ட்டில் மஞ்சள் கொட்டினப்போ உன் கண்ணில் தெரிஞ்சது. எங்க மத்தியானம் கத்துன மாதிரி இப்பவும் கத்திருவானோன்னு பயந்து நடுங்கிட்டேன். இஸ் இட்? ஆனா எனக்கு நீ என்னை பார்த்து பயந்ததை நினைச்சு எவ்வளோ ஷேமாக இருந்தது தெரியுமா? ரியலி ஐ ஃபெல்ட் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். ஒன்ஸ் அகெயின் சாரி ஃபார் வாட் ஐ டிட். மனோரஞ்சன் மனம் வருந்தி மஞ்சரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க அதை கேட்டு அயர்ந்து போய் நின்றாள் அவள்.